அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நமக்கு வந்து நீட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து வீக்லி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் டெஸ்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா பாட்னியில் கொஸ்டின் நம்பர் 51 பார்த்தீங்கன்னா இன் விச் ஸ்டேஜ் ஆஃப் மாசஸ் பிஎஸ் செட்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம பாட்னிக்கான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு, 25 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும். இது டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு வந்து என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ப்ளஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மாசஸ் கொஸ்டின் வந்து நமக்கு மாசஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாசஸ் அப்படின்னா என்ன சொல்ல அப்படின்னா பிரயோஃபைட்டில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பிரயோஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? பிரயோஃபைட்டு கிளாஸஸ் வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. லிவர்ட் ஓட்டு, ஹார்ன் ஓட்டு, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது மாசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? அப்போ மாசஸ் அப்படிங்கிறது என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது ஒரு வகையான பிரயோஃபைட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம், சரிங்களா? மாசஸ் அப்படிங்கிறது பிரயோஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் அது பிரயோஃபைட்டுங்கிறத மைண்டில் வச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீடாமினன்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிள், சரிங்களா? இதோட டாமினன்ட் ஸ்டேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேமடோஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரிங்களா? இப்போ இதுவும் ஒரு 1 மார்க்ஸ் தான். மாசஸில் டாமினன்ட் ஸ்டேஜ், ப்ரீடாமினன்ட் ஸ்டேஜ் அதோட லைஃப் சைக்கிள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேமடோஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் இருக்குது, சரிங்களா? எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 ஸ்டேஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? புரோட்டோனிமானா டைரெக்டாக இப்போது ஸ்போர் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து முளைச்சி சின்னதாக முளைச்சி வரும், சரிங்களா? இந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? இது எங்கேருந்து டைரெக்டாக வளருது அப்படின்னா ஸ்போர்லேருந்து டைரெக்டாக வளருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இட் இஸ் க்ரீப்பிங் க்ரீன் பிரான்ச்சு, சரிங்களா? க்ரீப்பிங் பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை பற்றிட்டு இருக்கும், க்ரீன் கலராக இருக்கும், பிரான்ச்சராக இருக்கும், சின்னதாக இருக்கிற மாதிரி. அண்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஃப்ளமண்டஸ் ஸ்டேஜ், சரிங்களா? அது ஃபார்ம் பண்ணி அப்படியே ஃப்ளமண்டஸ் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லீஃபி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? இதில் செகண்ட் ஸ்டேஜ், ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து புரோட்டோனிமா ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீஃபி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் டெவலப் ஃப்ரம் செகண்டரி புரோட்டோனிமா, சரிங்களா? இதுலேருந்து ஃபார்ம் ஆகி வரக்கூடிய லேட்ரல் பட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த லேட்ரல் பட்டில் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி புரோட்டோனிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? அப்போ லீஃபி ஸ்டேஜாக இருக்கக்கூடியது செகண்டரி புரோட்டோனிமா லேட்ரல் பட்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. தே கன்சிஸ்ட் ஆஃப் அப்ரைட், சரிங்களா? மேல் நோக்கிய, அதுக்கடுத்து சிலண்டர் ஆச்சிஸ் பேரிங் ஸ்பைரலி அரேஞ்சு லீவ்ஸ், சரிங்களா? இதில் சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் வந்து என்ன பண்ணும் ஃபார்ம் ஆகிருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி வரக்கூடியது லீஃப் வந்து சுற்றியும் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். தே ஆர் அட்டாச்சு த சாயில் த்ரோ மல்டி செல்லுலார் பிரான்ச்சர் ரைசைட், சரிங்களா? இது வந்து எது கூட எதன் மூலயமா பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ரைட் சைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ரைட் சைட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலாரில் இருக்கக்கூடியது பிரான்ச்சர் லைசைட்ஸாக இருக்கும், சரிங்களா? தி ஸ்டேஜ் பியர் செட்ஸாக இருக்கும். இதை வச்சு தான் நமக்கு வந்து என்னது கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த ஸ்டேஜில் தான் என்ன ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா செட்ஸ் ஆர்கன்ஸ் வந்து என்ன பண்ணும் ஃபார்ம் ஆகும். அதைத்தான் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஷினாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க, சாரி. இங்கே இருக்கு பாருங்க, விச் ஸ்டேஜ் ஆஃப் மாஸ் எக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா, அதுக்கு அதனால தான் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இது வந்து கொடுக்குறோம். அதுக்கடுத்து அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2வது பேரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தா இன்னும் ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம், சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் மாசஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன், சரிங்களா? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது துண்டாவது சின்னதாக ஃப்ராக்மெண்ட்டாக மாறிடும், சரிங்களா? அதுக்கடுத்து பட்டிங், மொட்டு விடுதல் மூலிமா நடக்கக்கூடியது, சரிங்களா? இந்த செகண்டரி புரோட்டோனிமா தான் நம்ம லீஃப் ஸ்டேஜ் வந்து அது ஃபார்ம் பண்ணக்கூடியது. இன் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப செட்ஸ் ஆர்கன் வந்து 2 இது சொல்லுவோம். ஒன்று ஆந்திரிடியம், இன்னொன்று வந்து என்னது ஆர்கிகோனியா, சரிங்களா? மேல் வந்து ஆந்திரிடியம் சொல்லுவோம், ஃபீமேல் வந்து ஆர்கிகோனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆஞ்சியோஸ்பர்மில் பார்த்தோம் அப்படின்னா மகரந்தம், சூல் இப்படி சொல்கிறோம் தெரியுங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும், சரிங்களா? ப்ரொடியூசர் செட்ஸ் அஃபெக்ட்ஸ் ஆஃப் தி லீஃப் ஷூட், சரிங்களா? மேல் நோக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய லீஃப் ஷூட் அந்த தண்டு பகுதியில் ஃபார்ம் பண்ணப்படுகிறது. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் த ஜைகோட் டெவலப் இன்டு ஸ்போரோஃபைட், சரிங்களா? ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆன பிறகு அது என்னவா மாறும் அப்படின்னா ஸ்போரோஃபைட்டாக மாறும். கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுட்டு, சீட்டா, அதுக்கடுத்து கேப்சூல், சரிங்களா? பாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுக்கடுத்து சீட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க, கேப்சூல், இது 3த்தையும் ஃபார்ம் பண்ணக்கூடியது. த ஸ்போரோஃபைட் இன் மாசஸ் மோர் எலாபரேட், சரிங்களா? ஃபுட் சீட்டான ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஸ்லெண்டராக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே அடிப்பகுதியில் இருக்கிற ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க,
இங்கே இருக்கிறது வந்து சீட்டான்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை நுனியில் கேப்சூல் ஃபார்ம் ஆகும். இந்த பகுதிக்கு பேர் வந்து என்னது கேப்சூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கடுத்து த கேப்சூல் கண்டெய்ன்ஸ் வந்து ஸ்போர். சரிங்களா, அந்த கேப்சூலுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்போர் இருக்கும். ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆஃப்டர் மியாசிஸ். சரிங்களா, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஸ்போர்ஸ் வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்த பிறகு ஸ்போர்ஸ் வந்து என்னது ப்ரொடியூஸ் ஆகும். The masses have elaborate mechanism of spore dispersal. காமன் எக்ஸாம்பிள் மாசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம். 1 மார்க்ஸில் கூட நமக்கு வந்து கேட்கலாம். சரிங்களா, இதில் எது பிரேஃபைட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது 3மே பிரேஃபைட்டு. பிரேஃபைட்டில் எந்த கிளாஸஸில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸில் வரும். ஃபினேரியா, பாலிட்ரைக்கம், அதுக்கு அடுத்தது ஸ்பாக்னம். இதை வச்சு தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸுக்கான டயக்ராம். சரிங்களா, இங்கே 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இந்த ரெண்டுமே. சரிங்களா, இந்த இது வந்து சின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஃபினேரியா, டின்னு இருக்கக்கூடியது ஸ்பாக்னம். சரிங்களா, இதுதான் அந்த புரோட்டீனமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா, இங்கே ரவுண்ட் பண்ணி இங்கே லீஃபியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லீஃபி ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடியது தான் புரோட்டீனிமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதுலேருந்து தான் ஸ்போரோஃபைட்டிக் இது வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீட்டா, அதுக்கடுத்து என்னது கேப்சூல் நுனியில் இருக்கிறது சொல்லுவோம். இங்கே அடியில் அட்டாச் ஆகிருக்கிறது வந்து ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, இது வந்து இதுவும் ஒரு வகையான மாசஸ்க்கு வந்து என்னது எக்ஸாம்பிள். சரிங்களா, புரோட்டீனிமா ஸ்டேஜ் லீஃபியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாமே எக்ஸாம்பிள் பிரான்ச்சாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் செக்ஸ் ஆர்கன் வந்து என்னது ஃபார்ம் ஆகும். ஆக்ரிகோனியம், ஆந்திரிடியம் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதுதான் ஸ்பாக்னம். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ அடுத்தடுத்து வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்தந்த கண்டென்ட்டுக்கு. சரிங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் கொஷின்ஸ்க்கு டீட்டெயில்டாக ஆன்சர்ஸ் வேணும்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருந்தால் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்டான ஆன்சர்ஸாக ஒவ்வொரு கொஸ்டின் பார்ப்போம். எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பேராவை படித்தோம் அப்படின்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.